ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே இங்கே கனடாவில் நல்லா இருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால இது வரைக்கும் எனக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம இந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டேயில் பண்ணியிருந்த ஆர்டர் பற்றின ஒரு ஃபுல் விலாக் தான் இது. அது மட்டும் இல்லைங்க, என்கிட்ட நிறைய பேர் என்கொயரி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் விலாக் தான் இது. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே கனடா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 years கிட்டே ஆக போகுதுங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதாவது 2023 அக்டோபர் மாதம் கடைசியில் தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ வரும்போது இங்கே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் வந்திருந்தேன். நான் வந்தது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கணுன்றதுக்காக தான் பசங்களோட நான் இங்கே கிளம்பி வந்துட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணோன்ற ஐடியாவில் தான் நான் வந்திருந்தேன். இங்கே ஒர்க் கிடச்சிச்சின்னா பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வெதர் செட் ஆகணும், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ ஆகணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நமக்கு எப்படி இங்கே செட் ஆகுது எல்லாமே செக் பண்ணணுன்றதுனால நான் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். இங்கே இந்த குளிர் இந்த எல்லாமே வெதர் செட் ஆகிட்டு இங்கே நமக்கும் வீடு செட் பண்ணி எல்லாமே செட் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு தான் இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். பட் இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இங்கே கனடாவில் ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னுட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனடாவில் இப்போ கொஞ்சம் ஜாப் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தேடி எனக்கு பெருசாக கிடைக்கல. ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைக்கல. ஸோ என்னடா வீட்டிலே இருந்துட்டு பண்ணலான்னு யோசித்தேன். ஏன்னா பாப்பாங்களும் எனக்கு ஒருத்தி 5 வயசு ஆகுது, இன்னொருத்திக்கு 4 வயசு ஆகுது. ஸோ எனக்கு அவங்களையும் விட்டுட்டு போக இன்னொரு சைடு மனசு இல்லை. சரி, அதனால் வீட்டிலே இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா நான் காசுக்காகவோ இல்லை இது மூலமாக நல்லா சம்பாதிக்கலாம் அந்த ஒரு தாட்லலாம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு சரி நமக்காக ஒரு விஷயம் பண்ணுவோன்ட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணது. நான் இங்கே கனடாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க. ஆனால் ஒரு மேரேஜ்க்கு அப்புறமேட்டு எனக்கு பேக் டு பேக் அடுத்தடுத்து பாப்பாங்க பிறந்ததுனால என்னால் போக முடியல. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 years கழித்து எனக்கு 2021 டிசம்பர் மந்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐபிஎம்மில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் எனக்கு கிடச்சிது. நான் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ்க்காக யூகே பார்க்லேஸ் பேங்க் தான் பார்த்திங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 9th month கிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட்க்கு வீசா கிடச்சி அவங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் அம்மா வீடாக இருக்கட்டும் இல்லை இவங்க அண்ணன் வீடாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 1 hour ட்ராவல் தள்ளி தான் இருக்காங்க. ஸோ இவர் இல்லாத டைமில் நான் தான் 24/7 கடைக்கு போகிறதா இருக்கட்டும், பாப்பாங்களை ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எங்கே போகிறதா இருந்தாலும் சரி நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவரும் இல்லாத டைமில் பாப்பாங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் தனியாக இருக்கிறது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நான் குவிட் பண்ணிட்டேன். எங்களுக்கும் அவர் இங்கே கனடா வந்ததுமே பார்த்திங்கன்னா வீசா ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுவுமே நம்மளும் எப்போ வேணால் போகிற மாதிரி இருக்குன்றதுனால அதனால் பார்த்திங்கன்னா நான் வேலையை குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு மார்ச்சில் வீசா எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு எங்களுக்கு டிக்கெட்டும் அக்டோபரில் தான் ஆனால் கிடச்சிது. ஏன்னா இங்கே கனடாவில் பார்த்திங்கன்னா சம்மர் டைம் ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஜூன் மந்த்லேருந்து செப்டம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா சம்மர் டைம் தான். ஸோ அந்த டைமில் இங்கே ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. ஸோ நான் இங்கே வந்த டைமே பார்த்திங்கன்னா வின்டர் டைம் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பயங்கரமாக குளிர் அடிச்சது, செட் ஆகவே கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுவும் பாப்பாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 week தொடர்ந்து வாமிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இங்கே கனடா வெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நாள் டைம் எடுக்குமே தவிர்த்து பட் பசங்களுக்கு நல்லாவே இந்த கிளைமேட் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு தான் பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் செட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நானும் சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பாப்பாங்களுக்கு டெய்லி குக் பண்ணுறது, வீட்டில் நான் குக் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ரெசிபிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இங்கே கனடா ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நிறைய வந்து குக் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணோட பர்த்டே வந்ததுங்க. அதாவது கனடா வந்து அவளோட அதாவது இங்கே வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்களை வந்து முக்கியமானவங்களை கூப்பிட்டுட்டு பண்ணலான்னுட்டு ஒரு 30 பேர்கிட்ட நான் சமைச்சிருந்தேன். வீட்லேயே தான் நான் குக் பண்ணியிருந்தேன். சரி நம்ம வீட்டில் வந்து குக் பண்ணுறோமே, சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் வந்து ஹோம் பேஸ்டு ஃபுட்டாக நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு யோசிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட விசாரித்து எப்படி பண்ணுறது, இங்கே என்னெல்லாம் வந்து இது இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க, எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுட்டு இது வந்து பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருப்போம், நம்ம ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி செய்வோன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்டிஃபிகேட் இங்கே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு சைடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபுட் சர்டிஃபிகேட் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து எங்கே எடுத்தேன்ட்டு அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் ஃபுட் சர்டிஃபிகேட்னு போட்டாலே உங்களுக்கு கூகுளில் நிறைய வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா $30 to $35 கிட்ட இன்னும் டேக்ஸோடு சேர்த்தாச்சு. நீங்கள் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணி காசு பே பண்ணுறீங்கன்னா இன்னி தேதியிலேருந்து கரெக்டாக 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் மொத்தமாக 13 மாடியூல் இருக்கும். ஒரு மாடியூல்லேயும் 13 கோர்ஸ் இருக்கும். ஒரு கோர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடியூல் வந்து முன்ன பின்ன நிறைய, ஒரு சிலது கம்மியாக இருக்கும், ஒரு சில அதிகமாக இருக்கும். அது சொல்ல முடியாது. நம்ம ஒரு மாடியூல்குள்ளே போனால் தான் தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு கோர்சஸ்லாம் பண்ணுவாங்க ஆஃபீஸில், அது மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். நான் ஃபுட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொன்னதும், கோர்ஸ்னால் டெய்லி 1 hour உட்காரணுமா இல்லை 2 hours உட்காரணுமான்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மாடியூலை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஒரு ஃபஸ்ட் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு டாப்பிக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மாடியூல் இருக்குன்னா அதில் ஒரு மாடியூல் தான் இன்றைக்கி நீங்கள் முடிக்க முடியுது, அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் எந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடியூல் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ரீடேக் எடுத்துக்கிறதுனாலும் சரி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை விட்ட இடத்துலேருந்தே நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே தாராளமாக பண்ணலாம். இங்கே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சேஃபர் சைடாக நீங்கள் இருக்கலாம். எனக்கு ஃபுட் சர்டிஃபிகேட் நான் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சொல்லணும் ஒரு 4 to 5 days கிட்ட ஆச்சு. நான் டெய்லி ஒரு 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ கரெக்டாக வந்து எல்லா மாடியூலையும் முடித்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் ஒரு 2-3 வாட்டி எடுத்து நான் வந்து அது முடிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2-3 வாட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும் எப்படி இருக்கும் கொஷின்ஸு, எதை பற்றின நம்ம இது வரைக்கும் படித்த மாடியூலிருந்து தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த 50க்கு 35 மார்க் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உடனே வந்து ஃபுட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே உடனே வந்து மெயில்லையோ உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபுட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பொருள் விற்கிறதா இருக்கட்டும் இல்லை வாங்குறதா இருக்கட்டும், இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட் பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு போக போகிறோம், கிளம்புறோம், நம்மளுக்கு இந்த பொருள் வேண்டாம், இல்லை இங்கே இருக்கிற பொருளை விற்றுட்டு வேறு புதுசு வாங்க போகிறோம், ஸோ இந்த பொருளை விற்கலாம் நம்ம யோசிக்கிறன்றப்போ ஸோ அந்த பொருளை விற்கிறது ஃபஸ்ட்டு மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு தேவைன்னா அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஃபுட்டை வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களை கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைம் எடுக்குங்க கண்டிப்பாக, பட் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபுட்டு நீங்கள் செய்கிறத சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க மூலயமாவே உங்களுக்கு 4-5 அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. எனக்குமே வந்து அப்படி தான் வந்திருந்தது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தது பார்த்திங்களா, இவங்க இன்றைக்கி இந்த வீக் நான் பண்ணியிருந்த சண்டேயில் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா போன வீக் வந்து ஒரு ஆம்பூர் சிக்கன் பிரியாணி
பிரியாணி பண்ணியிருந்தேன். அந்த பார்ட்டிக்கு இவங்க வந்து போயிருந்தாங்க. ஸோ சண்டே February 23 பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. சர்ப்ரைஸாக அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எங்கிட்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களுக்கு வந்து நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆம்பூர் பிரியாணி, சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃபுட்டு பிடிச்சாலே போதுங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து விடாமுயற்சியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் வந்து இது பண்ணணும். ஸோ ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து எனக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வந்து ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிரியாணியில் வந்து எனக்கு பிரியாணி அதாவது வெறும் மிளகாத்தூள், கடை மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வீட்லேயே வந்து செய்கிற மிளகாத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட வீட்டில் செஞ்சுருந்தா சில்லி பவுடர் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்ம ஆம்பூர் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவோம், காஞ்ச மிளகாவை அரைச்சி போடுவோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க கேட்ட மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. இங்கே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் அலர்ஜி இருக்குது, நட்ஸ் அலர்ஜிலாம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபுட்டு செய்யும்போது நீங்கள் அவங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுது, அவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஏதாவது இருக்கான்ட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இருந்தாலே ஒரு சேஃபர் சைட் நீங்கள் கேட்டு வச்சுட்டிங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம கேட்டுட்டோம், ஸோ நீங்கள் வந்து சொல்லலைன்னு சொல்லிடலாம், நமக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து எல்லாமே முன்னாடியே வந்து ஆர்டருக்கு முன்னாடியே கேட்டுக்கோங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, சாட்டர்டே ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோம்மேட் மசாலாவாக கேட்டிருந்தாங்கன்னுட்டு நான் ஆம்பூர் ஸ்டைலில் சென்னை பாஸ்மதி ரைஸில் நான் வெஜிடபிள் பிரியாணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு பண்ண ஆர்டர் தான் இது. அவங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. அது கூடவே சென்னா மசாலா கேட்டிருந்தாங்க. இந்த சென்னா மசாலா நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா இதுவுமே கம்ப்ளீட்லி ஹோம்மேடாக நம்ம எப்படி செய்ய முடியுமோ, இது வாயில் வச்சோடனே உங்களுக்கு அப்படியே வந்து வாயில் கரைஞ்சிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். அது கூடவே அவங்க ஒரு கோபி 65யும் கேட்டிருந்தாங்க. கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஜிடபிள் பிரியாணி ஒரு லார்ஜ் ப்ளஸ் மீடியமு. இது வந்து ஒரு மீடியம் ட்ரே. இது கோபி 65. இந்த கோபி 65லையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போவுமே நார்மலாகவே ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன். இதுலையுமே பார்த்திங்கன்னா நான் சில்லி பேஸ்ட்டு தான் வந்து அரைச்சதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே சூப்பராக வந்துருந்தது. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக நம்ம சில்லி பவுடர் போட்டு பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. இதில் எந்த ஃபுட் கலரும் எதுவுமே இல்லைங்க. கம்ப்ளீட்லி ஹோம்மேடாக தான் நான் அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ரிவ்யூவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு அந்த ரிவ்யூ உங்களுக்கு இப்போ காட்டுறேன், பாருங்கள் நீங்களே. என்கிட்ட அதிகபட்சமாக இன்னொரு கேள்வியும் வந்து கேட்குறது என்னென்னா, ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா சிஸ்டர்ன்னுட்டு. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட் டெலிவரியும் இருக்குங்க. ஆனால் ஃபுட் டெலிவரி வந்து நம்ம பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பிரியாணி சிங்கிள் ட்ரே மட்டும் வாங்குறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து வெறும் பிக்கப் தான் இருக்குது. நான் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குங்க. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கனடா இஸ் எவ்ரிதிங் இஸ் மணி தாங்க இங்கே. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ண முடியாது. நம்ம ஊராக இருந்தால் ஒரு வண்டி எடுத்தோமா பெட்ரோல் போட்டு, இங்கே அப்படி கிடையாது, நம்ம காரில் தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட கார் இல்லை. ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அதில் வந்து டெலிவரி வந்து அவங்களுக்கு பண்ணிவிடுவோம். டெலிவரியுமே பார்த்திங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்துடுங்க. அது எவ்வளோ ஆகுதோ அதுக்கான காசு வந்து அவங்க வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமரும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து அவங்க டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வண்டியில் வச்சு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்களுக்கு வந்து கேப் டிரைவரோட நம்பரும் வந்து நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவங்க அங்கேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக அவங்க டெலிவரி டைமுக்கு போயிட்டு கீழே போய் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஆர்டரு. நான் சொல்லியிருந்தேன்ல, போன வீக் வந்து சாப்பிட்ருந்த கஸ்டமர் அவங்களோட பார்ட்டிக்கு போன ஆம்பூர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக வந்து கேட்டிருந்தாங்கன்னு அந்த ஆர்டர் தாங்க இது. சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அது கூடவே அவங்க ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் அந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தேன். அந்த சிக்கன் சுக்கா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போல். ஸோ ஆனால் எனக்கு அதில் மட்டனில் வேணும் சிஸ்டர்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அதையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை தான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வதக்கிட்டு இருந்திருப்பேன். அதுதான் அதோட ரெசிபி, சிக்கன் சுக்காவோட ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட்
அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அவங்க கேட்டது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் 65 போன்லெஸ் சிக்கன் 65 தான். நம்மக்கிட்ட போனோட வேணும்னாலும் சரி இல்லை போன்லெஸ் வேணும்னாலும் சரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சிக்கன் லெக்கு இல்லை சிக்கன் விங்ஸ் வேணும், நீங்கள் எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் நம்மளோட மட்டன் சுக்காவும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊற்றி தான் நான் இது பண்ணுவேன். அதே மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி போடுவேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்த ஐட்டங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் சிங்கிள் பாக்ஸ் வந்து கோபி 65 கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு வர ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியன் தான். ஸோ அதனால அவங்க ஒருத்தருக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கேட்ட மாதிரியே நான் பேக் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன். நான் கொடுக்குற வெஜ் பிரியாணி இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைத்தா, அதுக்கான ரைத்தா வந்து கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ரைத்தா வந்துடும், முட்டை வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரியாணி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் ட்ரே. அதே மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்லான்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸ்மால் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். மீடியம் ட்ரே பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 6 பேர். ஒரு லார்ஜ் ட்ரே நீங்கள் எடுத்திங்கன்னா 12லேருந்து 15 பேர் வரைக்கும் ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்லாங்க. இதுதான் வந்து கணக்கு. ஸோ உங்களுக்கு மீல்ஸு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது அது வேறு மாதிரி மாறுபடும். பட் நீங்கள் தனியாக ஒரு பிரியாணியோ நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இதுதான் வந்து கணக்கு, ட்ரே கணக்கு. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு ப்ரைஸிங்லேயும் வந்து ஒரு டவுட் இருக்குது. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் ஒரு ஃபுட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து கோட் பண்ணணும். அடுத்த ஆர்டர் சண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது February 23 ஈவினிங் ஆன ஆர்டர் தான் இது. ஒரு வெஜிடபிள் புலாவ் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு லார்ஜ் ட்ரே. அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரைத்தா பாக்ஸும் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பாக்ஸ் ரைத்தா கொடுப்போம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் ரைத்தா வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான பேமெண்ட்டும் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெஜிடபிள் புலாவ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னுட்டு. வெஜிடபிள் புலாவ் நான் வந்து தேங்காய் பால் போட்டு தாங்க பண்ணியிருந்தேன். எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். அரிசி உதிரியாக இந்த கன்சிஸ்டன்சிலே இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த அரிசி வந்து ட்ரை ஆகாது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அரிசி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நம்மளோட வெஜிடபிள் புலாவ் அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமர் வந்து அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அன்றைக்கான சாட்டர்டே சண்டே ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுற குக் பண்ணுற வீடியோவை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்து நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தெரியும். நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது, நாங்கள் பண்ணுறோன்ட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வீடியோ போட தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ மார்க்கெட் பிளேஸ்லேயே வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே என்னோடய ஆர்டர்ஸ் வாங்கி அதில் சாப்பிட்ருந்த கெஸ்ட்டு நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுதாங்க எனக்கு ரீசெண்டாக நான் பண்ண February 22, 23 சனி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து 2 ஆர்டர், மொத்தம் 3 ஆர்டரு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் எப்படி ஃபுட்டு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வருது, நான் எப்படி ஃபுட் சர்டிஃபிகேட் எடுத்தேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. நம்ம வந்து செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அது உடனே வந்து செஞ்சுடுங்க. நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். என்ன மாதிரியே நிறைய பேர் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ், அதுக்குன்னு மேரேஜ் பண்ணுறதுனால பிரச்சனை அதெல்லாம் சொல்லலைங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சில சூழ்நிலையால் நம்மளால் வெளியில் போக முடியல, ஆனால் ஏதாவது சாதிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் தாராளமாக வந்து இறங்கி பண்ணுங்கள். பண்ணாதான் உங்களுக்கு அதில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்கவும் முடியும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குறதா மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியலனா, அப்போ நீங்கள் அது வந்து எப்படி பண்ணணுன்ட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் பண்ண முடியும்னு யோசிக்கணும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டோ சரி இல்லை டெய்லி குக் பண்ணுறதோ சரி, நான் வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தான்
உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டீங்க, என்னடா இது வரவே மாட்டேங்குது, அதனால் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே நம்ம விடாமல் அதுக்கு கஷ்டப்பட்டால் தான் பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுங்கள். பண்ணுறது இல்லாமல் அதுக்கான எஃபர்ட் மொத்தமாக போட்டுகிட்டே இருங்க. அதோட எஃபர்ட்டோட பலன் எப்போ தெரியும், அந்த விஷயத்த முடிச்சுட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதுதாங்க உங்களுக்கு அந்த எஃபர்ட், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலனே அப்போ தான். இப்போ நானுமே சரி, ஒரு ஃபுட்டு நான் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபுட்டு கொடுத்துட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, காரம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு சந்தோஷம், மன திருப்தி ஒன்று கிடைக்குங்க. நம்ம சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது எந்த ஒரு காசுனாலையும் சரி, எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. நம்மளை நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது அது வேறு லெவல் ஒரு ஹாப்பினஸ்ங்க. அது எதுலேயுமே கிடைக்காது. நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது இன்னுமே அது இன்னும் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஃபுட் ரிலேட்டடில் கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை நான் இது வரைக்கும் பண்ண ஃபுட் ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனால கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதாங்க. மற்றபடி அந்த ரெசிபி நீங்கள் கேட்ட ரெசிபியை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த விலாக் இதோட நல்லபடியாக முடிஞ்சுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.